ஒரு சில கோர்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது வந்து எடுத்துருவோம். பட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறோம் அப்படின்னா, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாம இருப்போம். அந்த மாதிரி எம்எஸ்சி படிச்சவங்களுக்கு எம்எஸ்சி அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு கூட தெரியாதுல. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. உங்களுக்கு கேட்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பர் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரியான பேப்பர் கூட இருக்கு. ஸோ நீங்க என்ன எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு டாப் லெவல் காலேஜில் ஐஐடி, என்ஐடி இல்லை டாப் யூனிவர்சிட்டியில் எம்ஏ, எம்டெக் கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில யூனிவர்சிட்டியில் ஸ்டைஃபன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இல்லை ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனி, பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனி இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 மேலே இருக்குது. இங்கே கூட வந்து கேட் எக்ஸாம் ஸ்கோர் பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில அப்ராட்ல இருக்க யூனிவர்சிட்டியில் கூட ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம்.